என்ன அவரோட முன்னாள் மனைவின்னு கூப்பிடாதீங்க. அவர் அப்பான்னு கூப்பிடுற 2 பசங்களுக்காக நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். ஆர்த்தி வெளியிட்ட பரபரப்பு பதிவு. இத்தனை வருஷமா மௌனத்தை கேடைய மாதிரி சுமந்துட்டு இருந்தா. ஆனா அது நான் பலவீனமானதுனால கிடையாது. நான் சொல்ல வரது மத்தவங்களுக்கு கேட்கணுங்கிறத விட என் பசங்களுடைய அமைதி எனக்கு தேவையா இருந்தது. அதனாலதான் என் மேல வந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டு, ஒவ்வொரு மோசமான கிசு எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்க. உண்மை இல்லாததுனால நான் எதுவும் சொல்லாம இல்ல. பெத்தவங்களை தேர்ந்தெடுக்கணுங்கிற சுமை என் குழந்தைகள் மேல விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு இந்த உலகம் பார்க்கக்கூடிய போட்டோ கேப்ஷன்ஸ் உள்ளிட்ட எல்லாமே நிஜத்துல இருந்து மாறுபட்டது. எங்களுடைய டிவோர்ஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. 18 வருஷமா நான் காதலிச்ச நம்பின ஒரு நபர் அப்படியே போனது மட்டும் இல்லாம அவங்க உறுதி கொடுத்த பொறுப்புல இருந்தும் விலகி சென்றிருக்காங்க. எல்லா பாரங்களையும் நான் மட்டுமே என்னுடைய தோள்ல தாங்கி இருக்க. ஒரு காலத்துல இந்த வீட்டை என்னோட சேர்ந்து கட்டியவங்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்க. பணம் தான் என்னுடைய தேவன்னு குற்றம் சுமத்தப்பட்டிருக்க. ஆனா நான் கணக்குகளுக்கு பதிலா அன்பை தேர்ந்தெடுத்த. பண பரிமாற்றத்துக்கு பதிலா மன நம்பிக்கையை தேர்ந்தெடுத்த. அதுதான் என்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்படின்னு பல விஷயங்களை ஆர்த்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் மனைவியா பேசல, ஒரு தாயா பேசுறேன். என்னுடைய குழந்தைகளுடைய நலனை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன். நானும் இந்த சட்டமும் டிசைட் பண்ற வரைக்கும் நான் ஆர்த்தி ரவியா தான் இருக்க போறேன். லீகல் ப்ராசஸ்ல முடியற வரைக்கும் ஊடகங்கள் என்ன முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வெஞ்சன்ஸ் கிடையாது, ஒரு அம்மாவா நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க. இந்த போஸ்ட என்னுடைய மகன்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேப்ஷனோட ஆர்த்தி அவர்கள் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்திலையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இது இன்டர்நெட்ல பேச பொருளா மாறி இருக்கு.